நான் கூட எத்தனையோ வருஷமாக கோயிலுக்கெல்லாம் போனேன், தான் சொன்னேன், நல்ல பாரம்பரியம், கோயிலுக்கெல்லாம் போனேன். பிரசங்கத்தை அப்படியே சும்மா ஒரு போகிற போக்கில் கேட்குறது, அப்படியே அங்கே உட்காந்துட்டு எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, என்ன பண்ணுறது அப்படி இந்த சைட்லேயும் கேட்டுக்கிறது. எதையும் கேட்டியா பிரசங்கம் கேட்டேன், ஒன்றும் ஏறின மாதிரி தெரில. சில நேரத்தில் பிரசங்கத்துலேயும் ஒன்றும் இல்லை, சில நேரத்தில் ஒன்றும் எதுவும் இருந்தால் கூட எனக்கு மைண்டில் ஏறலை. ஏன்னா ஒரு வழிப்போக்கின பிறகு தான் கேட்குறது. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது பாருங்கள், எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு சில காரியங்கள். அப்புறம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை கேட்க ஆரம்பித்தேன், இதை படிக்க ஆரம்பித்தேன். சில மணி நேரங்கள் இதில் செலவழிக்க ஆரம்பித்தேன், கவனத்தை செலவழிக்க ஆரம்பித்தேன், நல்லா கேட்க ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்குது வசனம், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என் இருதயத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வெற்றியை ஆரம்பித்தது. சும்மா அதே இதையும் பண்ணி வெற்றி வராதுங்க. நித்தியத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வச்சுருக்கிறார். உங்கள் இருதயம்ங்கிறது உங்களுடைய உள்ளான மனிதன், உங்களுடைய ஆவி, அதை வித்தியாசமாக உண்டாக்கியிருக்கார் கர்த்தர். அது கடவுளோட தொடர்புள்ளதாக இருக்கும்படியாக உண்டாக்கியிருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுனா என்ன, இந்த இருதயம் ஆண்டவரோட ஹூக்கப் ஆகிடுது. அப்போ நான் ஜெபிக்கலாம், கர்த்தர் அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார், உள்ளத்தில் எனக்கு காண்பிக்கிறார், என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை.